இந்த பதிவுல பாருங்க, இதுவும் 2024 போன வருஷம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள். இதுல கேள்வி எண் 97 பாருங்க, ரைட் சைட்ல கேள்வி எண் 97. வாங்க இந்த கணக்கு போடுவோம். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பாடத்திட்டத்தில் உள்ளபடி தனி வட்டி என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. நம்ம தனி வட்டி போடுவோம் இல்லையா, SI = PNR/100, அதே ஃபார்முலா தான் இதுக்கு. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ வந்து ரூபாய் 7,500, ஆப்ஷன் பி வந்து ரூபாய் 8,500, ஆப்ஷன் சி வந்து ரூபாய் 6,500, ஆப்ஷன் டி வந்து ரூபாய் 5,500. இதுல பாத்தீங்கன்னா குரூப் 4 லெவல்ல இந்த ஆண்டு வட்டி விகிதம் வந்து நம்பரா கொடுத்துருப்பாங்க. 4, 2, 3 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது காலம் பாத்தீங்கன்னா 2 வருடம், 3 வருடம் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து குரூப் 4 நேரடியா நம்பர் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2லாம் இப்படி கொடுப்பாங்க. பாருங்க, ஆண்டு வட்டி விகிதம் வந்து 16.2/3ன்ட்டாங்க. அசல் வந்து 68,000, காலம் வந்து பாருங்க 9 மாதங்கள். இப்படிதான் கொடுப்பாங்க. குரூப் 2லாம் இப்படிதான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு தனி வட்டிக்கான சூத்திரத்து ஃபார்முலா கேட்டீங்கன்னா PNR/100. இதுல Nன்றதுலாம் வந்து காலம் வந்து ஆண்டு தான் கணக்கு, மாதம் கணக்கு கிடையாது. R வந்து ரேஷியோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து எழுதணும்னா இங்க 68,000க்கு போது இதுதான் அசல். அப்ப P = 68,000 பிரின்சிபல், ரைட்டுங்களா? அடுத்தது வட்டி விகிதம் R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 16.2/3%. அடுத்தது N, காலம், N = 9 மாதங்கள். 9 மாதங்கள். இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டிக்கான சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா SI னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. இதுதான் பதிவு பாருங்க, நிறைய கணக்கு போட்டிருக்கேன். இதுல வந்து SI னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100, வேர் இங்கு P = பிரின்சிபல்னா அசல், N = நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலம், R னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், புரியுதுங்களா? வட்டி விகிதம் பை 100 வந்து ஃபார்முலா வரக்கூடிய 100. இங்க நம்மளுக்கு P வந்து 68,000 கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16.2/3% இருக்குது. அதாவது கலப்பினத்துல இருக்குது. இதை வந்து நீங்க பின்னமா மாத்திக்கணும், இப்படியே போட முடியாது. பாருங்க, 16.2/3 இதை கலப்பின மாத்தணும்னா பாருங்க, குறுக்க பெருக்கணும். இந்த 3ஐயும் 16ஐயும் பெருக்கி 2 கூட்டி வகுத்தல்ல 3 போடணும். பழைய பதிவு பாருங்க, புரியும், மேத்ஸ் புரியும். புரியாதவங்க பழைய பதிவு பாருங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த 16ஐயும் 3ஐயும் பெருக்கிடணும். இங்க பெருக்கிட்டு இங்க கூட்டணும். பெருக்குங்க, 16 3 48, 48 2 50, 50 வகுத்தல் 3. இதுதான் என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது காலம் வாங்க. காலம் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. 9 மாதம்னா இங்க பாருங்க, Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம ஃபார்முலா N வந்து வருஷம் தான் கணக்கு, மாதம் கிடையாது. அப்ப நீங்க மாசத்தை வருஷமா மாத்திக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 9 மாதம் எப்படி வருஷமா மாத்துறதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இல்லையா? 12 மேல 9 போடணும். 9/12 தான் 9 மாதம். அதாவது 12 மாதத்துக்கு 9 மாதம் இப்படி கணக்கு. இது அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க, 3 9 4 12 = 3/4. அதாவது 3/4 வருடம். 9 மாதம்ன்றது 3/4 வருடம். அப்ப R வந்து 50/3 மாத்திட்டோம். அடுத்து N வந்து 3/4 வருடம். இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்ப SI = Pன்றது என்னது? 68,000, 68,000 இன்ட்டு N எவ்வளோ? இப்ப மாத்திட்டேன் இல்லையா? 3/4, 3/4 இன்ட்டு R எவ்வளோ?
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்க கலப்பினத்தை பின்னா மாத்திட்டோம். 50/3 இப்போ போடுங்க. 50/3 டிவைடட் பை 100. இது மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் தெரியணும். குரூப் 4 லெவல்ல எண்கள் டைரக்டா இருக்கும். ஆண்டு வட்டி விகிதம் 4% அப்படி கொடுத்துருவாங்க. காலம் 2 ஆண்டுகள் அப்படிதான் குரூப் 4. இது குரூப் 2னா இப்படிதான் கொடுப்பாங்க. நீங்க மாத்திக்கணும். இப்படி மாத்திட்டீங்கன்னா இப்ப ஈஸியா சுருக்கலாம். இங்க பாருங்க, இங்க இது வகுத்தல், இது வந்து தொகுதி பகுதி, இந்த 3 அடிபட்டுரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 4 பாருங்க, 1 நாள் 4, இங்க பாருங்க 1 நாள் 4, இது மேல கீழே பார்த்தீங்கன்னா மீதி 2, 5 நாங்க 26, 7 நாங்க 28, முடிஞ்சு போச்சா? 17 நாங்க 68 அடிச்சிட்டோம். மீதி என்ன ஆகுதுங்க பாத்தீங்கன்னா 17 ஒரு 3 சைபர் ஈக்குவல் டு 17,000 எழுதிங்க தெளிவா. 17,000 இன்ட்டு இங்க என்ன ஆகுது 50, இதெல்லாம் அடிபட்டு போச்சு. 50 டிவைடட் பை இந்த 100 ஃபார்மா வரக்கூடிய ஒரு 100. இப்ப நீங்க வந்து இதை அடிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஈஸியா அடிச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர் வச்சா மீதி என்ன ஆகுது 1700 இன்ட்டு 5 பெருக்குங்க. 1700 இதுதான் கடைசியா இருக்குது. 1700 இன்ட்டு 5 பெருக்குனீங்கன்னா இந்த சைபர், இந்த சைபர் 7 35க்கு 5 மீதி 3, 1 5 5 3 8. ஓகேங்களா? 8,500 ரூபாய். இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, ஆப்ஷன் பி ரூபாய் 8,500 தான் ஆன்சர். இது மாதிரி கணக்கெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க. தனி வட்டி, கூட்டு வட்டின்னு ஒரு 10 குரூப் 4 அசல் வினாத்தாள் வந்து போட்டிருக்கேன். இது வந்து குரூப் 2 எக்ஸாமுடைய அசல் வினாத்தாள். இது ரொம்ப ஈஸியானது. ஆனா இந்த கலப்பினத்தை பின்னமா மாத்திக்கணும், அது ஒன்று தெரியணும். அடுத்தது 9 மாசத்தை 3/4 வருடமா 3/4 மாத்திட்டு போட்டீங்கன்னா இது மாதிரி போட்டு அடிக்கணும். இங்க போட்டு நேரடி வகுப்பில் சில பேர் முடிக்கிறீங்க, தெரிய மாட்டுது. இங்க இதாங்க சிம்பிளிஃபிகேஷன். இதுதான் இங்கதான் வந்து தொகுதி எது பகுதி எதுன்னு தெரிஞ்சு அதாவது அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம கிளாஸ்ல குரூப் 4 கிளாஸும் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஜூலை 13 வந்து இன்னைக்கு குரூப் 4 கால் ஃபர் வரப்போகுது. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 25 குரூப் 4 கால் ஃபர் வரப்போகுது. ஜூலை 13 வந்து குரூப் 4 எக்ஸாமு. ஜூலை 15 வந்து குரூப் 2 கால் ஃபர். அதோட செப்டம்பர் 28 குரூப் 2க்கு முதல்நிலை தேர்வு. அதுக்கும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்தா இதை வந்து படிச்சு குரூப் 2 பாஸ் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்டும் நான் நடத்தி கொடுத்துட்றோம். இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவு புரியலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம்.